மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சாப்பிட்ட உடனே வயிறு இரிட்டேஷன் ஆகி எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள மோஷன் போயே ஆகணும். இந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க. முக்கியமா பார்த்தோம்னா எது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம், IBS. இது எதனால ஏற்படுது? இந்த சாப்பிட்ட உடனே வயிறு ஒரு மாதிரி பண்ணுது, இழுத்து பிடிக்குது, சத்தம் வருது, நல்லாவே தெரியும். குடலோட மூமெண்ட்ஸ் அந்த உணவு அப்படியே டிராவல் பண்ணுது. உடனே எனக்கு டாய்லெட்டுக்கு தேடி போற மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கு 4-5 முறை கூட நான் மோஷன் போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கண்டிஷன்ல நம்ம நிறைய பேர் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் என்ன? IBS ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் நம்ம குடல்ல இருக்கிறதுனால வரலாம். இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாப்பிட்ட உணவுல ஹெல்த்தியா இல்லாமலோ இல்லை ஹைஜீனிக் இல்லாத, சுகாதாரம் இல்லாத உணவுகள், தண்ணீர் நம்ம அவுட் சைட்ல குடிக்கும் போது குடல்ல ஒரு இரிட்டேஷன் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இரிட்டேஷன் ஏற்படும் போதுதான் உள்ள இன்டெஸ்டைன் முழுவதுமே நமக்கு டைஜஷன் நார்மலா இல்லாம அடிக்கடி மோஷன் போற ஒரு பிரச்சனை ஏற்படுது. இதுதான் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்றோம். பொதுவாக அல்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஸ்டொமக்ல இருக்கும், இல்ல டியோடினத்தோட, அதாவது சிறுகுடலோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல, டியோடினத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல நமக்கு இருக்கும். இந்த மாதிரி இடத்துல அல்சர் இருக்கு. ஆனா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் என்னன்னா, குடல் முழுவதுமே, இன்டெஸ்டைன் முழுவதுமே நமக்கு அங்கங்க சின்ன சின்ன இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். சின்ன சின்ன இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாப்பிட்ட உணவு சரியா செரிமானம் ஆகாம இருக்கிறது. அந்த இன்ஃப்ளமேஷனால என்ன ஆகும்னா, குடல்ல அப்சார்ப்ஷன் நடக்காது. சாப்பிட்ட உணவு எங்க போகுதுன்னே தெரியல. உடனே வெளியேற்றப்படும் போது என்ன ஆகும்னா, உடலுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காது, செரிமானம் சரியா இல்லை, வெயிட் லாஸ் ஆகிறது, புரோட்டீன் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மசிலோட பல்கினஸ், அதை உடல் நல்ல பருமனா ஸ்டவுட்டா இருந்தாங்க, பட் இப்போ உடல் இழைச்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றதுக்கு காரணமும் இதுதான். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் சத்துக்கள் நம்ம உடல்ல சேராம அப்படியே மலமாக வெளியேற்றப்படுது. இது பெரும்பாலும் நிறைய பேர் எண்டோஸ்கோப்லாம் எடுத்து பார்த்துருப்பீங்க. அதுல கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும், ஈசோஃபேகைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும், முக்கியமாக லாக்ஸ் LES அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். லாக்ஸ் LES அப்படின்னு சொல்லும்போது குடலோட, அதாவது நம்ம உணவு குழாய் ஈசோஃபேகஸ் கீழே நம்மளுடைய ஸ்டொமக், இந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் அதிகமா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதுலயுமே பார்த்தோம்னா இந்த ஸ்பிங்டர்ல நமக்கு அல்சர் ஃபார்மா இருந்துச்சுன்னா நிச்சயமாக சாப்பிட்ட உணவு எதிர்த்து வர்றதோ இல்லை சரியாமை ஏற்படுறதோ நமக்கு இருக்கும். இந்த கண்டிஷன் தான் GERD அப்படின்னு சொல்றோம், கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். இந்த கண்டிஷனும் நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ உணவு எடுத்த உடனே இந்த மாதிரி சரியாம இருக்கிறதுனால நம்ம உடல்ல எந்த சத்துக்களுமே சேராமல் இருக்கும். அடுத்து இதனால என்ன ஆகும்னா, அதிகமான உஷ்ணம் நம்ம பாடியில ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும்போது குடல் பகுதியிலும் நம்ம சாப்பிட்ட உணவு சரியா செரிக்காம என்ன ஆகுதுன்னா, அப்சார்ப்ஷன் சுத்தமா நடக்காம இருக்குது. ஸோ அதனாலையும் நமக்கு ஹீட்னால திரும்பவும் மோஷன் போற மாதிரி இருக்கும். அந்த மோஷன் போகும்போது ஒரு வாட்டி ஓகே, 2 வாட்டி ஓகே, 3-4வது முறை போகும்போதெல்லாம் கொஞ்சமா எனக்கு காஃபி கலர்ல வர மாதிரி இருக்குங்க, சளி கலந்து வர மாதிரி இருக்கு, இல்ல நுரையா வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சளி கலந்து வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம உஷாரா என்ன பண்ணணும்னா, ட்ரீட்மெண்ட் இம்மிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணணும். அது இன்டெஸ்டைனோட உள்ள இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் எல்லாமே கரைஞ்சி கரைஞ்சி வர மாதிரி இருக்கும். நாளடைவில் இது தீவிர நிலையாகவோ இல்ல உள்ள இன்டர்னல் ப்ளீடிங் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. உள்ள ப்ளீடிங் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அடுத்த கட்டம் என்ன ஆகும்னா, 1 வருஷமோ 2 வருஷமோ அதுக்குள்ள நமக்கு அது கேன்சராக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்லே இதற்கான சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு, நல்ல மலம் ஒருவேளை ரத்தம் கலந்து வருதா இல்லை கருமை நிறத்துல வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கு, லாக்ஸ் LES கண்டிஷன் இருக்குன்னா, ஸோ இம்மிடியேட்டா உணவு முறைகள் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும், இது வருவதற்கான காரணங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதானே அடுத்தது நம்ம இதுக்கான சொல்யூஷன் தேட முடியும். காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவு சரியான நேரத்துல உணவு எடுக்காமல் இருக்கு, அதிகமான ஆசிட் செக்ரீஷன். ஸோ நம்ம பாடியில நேச்சுரலாகவே அந்த டைம்க்கு ஆசிட் செக்ரீட் ஆகிடும். உணவு இப்போ வந்துடும், ஸோ பசிக்குதுன்னாவே ஆசிட் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். பசி நேரத்தில் உணவு எடுக்காமல் இருக்கும்போது அந்த ஆசிட் என்ன பண்ணுதுன்னா, உள்ள இருக்கக்கூடிய இன்டெஸ்டைன் வயிறு பகுதியிலலாம் நமக்கு ஒரு அரிப்பு உள்ள அரிச்சு அரிச்சு நமக்கு புண்கள் ஏற்படுது.
சரியான நேரத்துல சாப்பிடாதவங்க, பாடி ஹீட் ஆகிற மாதிரியான வேலைகள் செய்யக்கூடியவங்க, அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் அதிகமான டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஏற்படலாம். ஆல்கஹால் கன்சியூம் அதிகமா பண்றவங்களுக்கு, ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கும் இந்த மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கும். தொடர்ந்து ஸ்டீராய்டோ, பெயின் கில்லர்ஸோ, வேற சிகிச்சைக்கான மருந்து முறைகளை தொடர்ந்து எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் வயிற்று பகுதியில இந்த மாதிரி பிரச்சனைகள், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ஏற்படுது. இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்? நான் சொன்னக்கூடிய காரணங்களை நம்ம சரி செஞ்சுட்டாவே இது சரியாகிடும்னு சொல்லலாம். அப்போ இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமை எப்படி நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே சரி செய்யலாம்? சில வழிமுறைகள் இருக்கு. தண்ணீர் வந்து நல்லா குடிக்கணும். அதுக்கப்புறம் டெய்லி கொஞ்சமா காலையிலேயே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடியே கொஞ்சம் தேங்காய் பால் குடிக்கணும். தேங்காய் பால் அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு, தாய்ப்பாலுக்கு நிகரானது இல்லையா? லாரிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய புண்களை வந்து ஆற்றக்கூடியது. இந்த தேங்காய் பால் குடிக்கணும். இதனோட கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அதிமதுரம் பொடி, இது ரெண்டும் சேர்த்து குடிச்சாவே ஒரு 10 நாட்கள் குடிக்கும் போதே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஸோ தேங்காய் பாலோட ஏலக்காய் பொடி, அதிமதுரம் பொடி, அதிமதுரம் சூரணம் வேண்டாம், அதிமதுரம் பொடி மட்டும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கலந்து ஒரு 100 ml தேங்காய் பாலை குடிக்கணும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 15 நிமிடம் முன்னாடி இதை தொடர்ந்து குடிச்சிட்டே வாங்க. இதுலயே நமக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா காஃபி, டீ சுத்தமா அவாய்ட் பண்ணணும். கொஞ்சம் கூட காஃபி, டீ குடிக்க கூடாது. காரமா, ஸ்பைசியா உணவுகளோ இல்ல கிழங்கு வகைகள், புளி சேர்த்து சாப்பிட்றது, இது எல்லாமே டோட்டலா அவாய்ட் பண்ணணும். அதற்கு அப்புறமா பார்த்தோம்னா ரொம்ப வாயு அதிகரிக்கக்கூடிய பதார்த்தங்கள், பருப்பு வகைகள், சுண்டல் வகைகள், இது எல்லாமே தவிர்த்துட்டு காய்கறிகள் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலயும் முக்கியமாக வாழைத்தண்டு, மறக்காம தினமும் வாழைத்தண்டு. அடுத்ததாக பார்த்தோம்னா வெள்ளை பூசணி அல்லது மஞ்சள் பூசணி, இதை வந்து உணவுல சேர்த்துக்கணும். இந்த வாழைத்தண்டு ஜூஸா கூட குடிச்சிக்கலாம், இல்ல நம்ம கூட்டு மாதிரி. அதே மாதிரி வெள்ளை பூசணியும் மறக்காம உணவுல சேர்த்துக்கணும். இந்த மாதிரியான உணவு முறைகள், அதுவும் இரவு நேரத்துல ஒரு 8 மணிக்குள்ள நம்ம உணவை முடிச்சிடணும். இரவு நேரத்துல நிறைய பேர் நான் டிஃபன் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அது கூட சைட் டிஷ் வந்து சன்னா மசாலா அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நிச்சயமாக இரவு நேரத்துல உறக்கம் வராது, அது டைஜஷன் ஆகாது. இரவு நேரத்துல ரொம்ப ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள், சிறுதானிய உணவுகளோ இல்ல இட்லி மாதிரியான ஆவியில் வேக வைத்த இட்லி, இடியாப்பம் மாதிரி ஆவியில் வேக வைத்த ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிடணும். டைம்க்கு நம்ம வந்து கரெக்டா டைம் ஸ்கிப் பண்ணாம நம்ம உணவுகள் எடுக்கும்போது நிச்சயமாக இந்த ஐபிஎஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுது. இதற்கு இன்னும் பெஸ்டான ஒரு சித்தா மெடிசன்ஸ் இதனோட சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏலாதி சூரணம் சாப்பிடலாம், அஷ்டச்சூரணம், இந்த 2 மருந்துகள்ல ஏதாவது ஒண்ணு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து சீரண சஞ்சீவி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசனும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த சீரண சஞ்சீவி அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட 17 வகையான மூலிகைகள் சேர்ந்ததுதான். அந்த 17 வகையான மூலிகையிலும் இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கு, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு, தீராத அல்சர், நாட்பட்ட குண்ம நோய்கள், அல்சர் பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே சரி செய்யக்கூடியதுதான் இந்த சீரண சஞ்சீவி சூரணம். இதுல முக்கியமாக என்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா, சுண்டை வற்றல் சேருது. சுண்டை வற்றலோட அதிமதுரம் சேரும். ஏலரிசி, ஏலரிசி அப்படின்னு சொன்னா ஏலக்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய விதைகள், அது எல்லாமே சேர்த்து நம்ம மருந்தாக மோர்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டுட்டு வரணும். அப்பப்போ நம்ம பசி நேரத்துல என்ன செய்யணும், ரொம்ப ஸ்பைசியா இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு சூப் மாதிரி பவுல்ல எடுத்துக்கலாம். கீரை வகைகள்ல மணத்தக்காளி கீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது. பருப்பு கீரை, வெந்தயக்கீரை, சிறுகீரை, இதை வந்து வாரத்துல 3-4 நாட்கள் சாப்பிட்டாலும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் குணமாக ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா இந்த மாதிரி அல்சரோ இல்ல இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகணும்னா நான் சொன்ன இந்த வழி ரொம்ப சிம்பிளான டயட் தான். இதை ஃபாலோ பண்ணிட்டு இந்த சித்தா மெடிசன்ஸும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.